பாத்தீங்களா? இதுக்கு தான் இங்க விளையாட வேண்டாம், வேற எங்கேயாவது போய் விளையாடுங்கன்னு படிச்சு படிச்சு சொன்னேன். நீங்க யாராவது கேட்டீங்களா? அடடா, நம்ம சொசைட்டியோட இந்த பார்க்க கட்டி முடிக்கிற வரைக்கும் நம்ம விளையாடுறதுக்கு வேற ஒரு இடம் தேடணும் போல இருக்கு. ஆமா, இல்லனா லீவு ஃபுல்லா நம்ம இப்படியே தெருவா ஓடிக்கிட்டு இருக்கணும். நம்ம வேணா பார்க்கிங் ஏரியால விளையாடலாமே. என்ன விளையாடுறியா? இன்னைக்கு மிஸ்ரா அங்கிள் வீட்டு ஜன்னல் உடைஞ்சது. அன்னைக்கு குப்தா அங்கிளோட கார் கண்ணாடியை உடைச்சோம். அப்படின்னா நம்ம சொசைட்டியோட பார்க்க கட்டி முடிக்கிற வரைக்கும் நம்ம விளையாடவே முடியாதா? எனக்கு என்னமோ அந்த மாதிரி தான் தோணுது ஃப்ரெண்ட்ஸ். பக்கேலா மற்றும் தக்கேலா பாவிகளுக்கு தண்டனை கொடுக்கிற என்னோட செல்ல அசிஸ்டன்ட்ஸ். 2 பேருக்கும் ஃபிட்னஸ் டெஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஃபிட்னஸ் டெஸ்டா? ஆமா, ஃபிட்னஸ் டெஸ்ட் தான். இத்தனை வருஷத்துல நீங்க முன்னேறி இருக்கீங்களா, கீழே இறங்கி இருக்கீங்களான்னு பார்க்கலாம். பாஸ், டக்கேலா எப்பவுமே கீழே இறங்கி இருக்க மாட்டான். ஆனா டக்கேலான்னு பேர் வச்சிருக்கவங்க எல்லாம் எப்பவுமே முன்னேறவே மாட்டாங்க. தக்கேலா, அவன் சொல்றது உண்மையா? அவனை கண்டுக்காதீங்க பாஸ். பக்கேலாவை பத்தி தெரியாதா? எப்போதும் ஏதாவது உளறிக்கிட்டே இருப்பான். என்னை விட பெட்டரா அவன் ஃபிட்டா இருக்க வாய்ப்பே கிடையாது. ரெண்டு பேரும் அமைதியா இருங்க. இன்னைக்கு சாயந்தரம் உங்க 2 பேருக்கும் நான் ஃபிட்னஸ் டெஸ்ட் வைக்க போறேன். அதுல யாரு ஃபெயில் ஆகுறீங்களோ அவங்க பூதலோகத்தை 100 முறை சுத்தி வரணும். அதுக்குள்ள என்ன ஏற்பாடு பண்றீங்களோ பண்ணிக்கோங்க. 1 மணி நேரத்துக்குள்ள 5-6 கிலோ வெயிட்ட நிச்சயமா குறைச்சே ஆகணும். நண்பா, நீயே கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிடு. அப்பதான் நீ தோத்து போகாம இருப்ப. இவங்க கிட்ட உறுதி இருக்கு. ஃபிட்னஸ் டெஸ்ட்ல நான் தான் ஜெயிக்க போறேன். நான் தான் ஜெயிக்க போறேன். அப்படியா? இப்ப இருக்கு உனக்கு. உன்னை நானே ஃபிட் ஆக்குறேன். ஆஹா, அற்புதம், பிரமாதம். பாஸ், இவன் என்ன பிராக்டிஸ் பண்ண விட மாட்டேங்கிறான். பாஸ், தேவையில்லாம என் விஷயத்துல குறுக்கிடுறான். பாஸ், இவன் ரொம்பவே சீட்டிங் பண்றான். பாஸ், இவன் ஸ்பீட் அதிகரிச்சிட்டான். இல்ல, இவன் போய் சொல்றான் பாஸ். இவன் கூட சேர்ந்து நான் எதுவுமே பண்ண மாட்டேன் பாஸ். பாஸ், இவன் போய் சொல்றான். இவன் பேச்சை கேட்காதீங்க. இவன் எப்பவும் இப்படிதான் பண்றான். இல்ல, நீதான் முதல்ல பண்ண. நான் எதுவுமே பண்ணல. நான் எல்லாத்தையும் ஒழுங்கா தான் பண்ண. நீதான் சீட்டிங் பண்ண. இல்ல, நீதான் பண்ண. இல்ல, நீதான். இல்ல, நீதான். பாஸ், இவன் எப்போதும் இப்படிதான் பண்றான். 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க 2 பேரும் ஒருத்தர் தொந்தரவு பண்ணிக்கிட்டீங்க. அதே நேரத்துல உங்க திறமைய காட்டிட்டீங்க. அதனால நீங்க 2 பேருமே டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டீங்க. நிஜமாவா? நம்ம ஃபிட்னஸ் பேச்சையெல்லாம் அப்புறம் தொடரலாம். இப்ப பாவத்துக்கு முடிவு கட்டலாம். வணக்கங்க, நான் கான்ட்ராக்டர் பூரா தான் பேசுறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை என்னன்னு கேக்குற? 6 மாசமா பார்க்கோட வேலை அப்படியே அரைக்குறையா நிக்குது இல்ல? வேற ஏதாவது வேலை பண்ணிக்கிட்டு இருக்கியா? இந்த பார்க் வேலையை எப்பதான் நீ முடிக்க போற? நான் இன்னைக்கே செய்யணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனா என்ன பண்றது? ஒரு ஷாப்பிங் மால் கட்ட வேண்டிய வேலை வந்துருச்சு. அதுவும் இல்லாம வேலை செய்யறதுக்கு ஆளுங்க வேற குறைவா தானே இருக்காங்க. நாங்க மால் கட்ட ஆரம்பிச்சிட்டோம். அதை முடிச்சதுக்கு அப்புறம் உங்க பார்க் ஏரியா வந்து பாக்குறேன். என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. பூரா சார், நீங்க செய்யறது ரொம்ப ரொம்ப தப்பு. இங்க பார்க் கட்டுற வேலையத்தான் நீங்க முதல்ல எடுத்துக்கிட்டீங்க. அதனால இதைத்தானே முதல்ல நீங்க முடிச்சாகணும். குழந்தைங்க எங்க போய் விளையாடுவாங்க சொல்லுங்க? அட மிஸ்வா சார், சின்ன பசங்க தானே, எங்க வேணா விளையாடிக்கலாம். என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. குழந்தைங்க வேலைய அறகுறையா விடுறானா? இந்த கான்ட்ராக்டர் பூரா ரொம்ப கெட்டவன். ஒரு வேலையை ஒழுங்கா முடிக்கிறதுக்குள்ள 2வது வேலையை எடுத்துக்கிட்டானா? தன்னுடைய சுயலாபத்துக்காக குழந்தைங்களை இக்னோர் பண்றான். பேராசை பிடிச்ச பாவி அவன். கருணை இல்லாத பாவி. குழந்தைங்களுக்கு விளையாட இடம் கிடைக்கலனா அவங்களுக்கு பிசிக்கல் டெவலப்மெண்ட் எப்படி நடக்கும்?
குழந்தைங்களோட எதிர்காலத்தோட விளையாடுற மோசமான பாவி இவன். இவனுக்கு நம்ம சரியான பாடம் கத்து கொடுப்போம். அவனை அடிச்சு உதைச்சு காயப்பட்டதுக்கு அப்புறம் தான் மறு வேலையே. அப்போ வாங்க போலாம். டம் 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 பாவத்துக்கு முடிவு காட்டலாம். அட இந்த லிஃப்ட் எப்படி நின்னு போச்சு? யாராவது இருக்கீங்களா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்பவே மெயின்டெனன்ஸ் பாய்க்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லிடுறேன். எப்பா இந்த லிஃப்ட் சீக்கிரம் சரி பண்ணுப்பா, நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன சார், என்ன பிரச்சனை? அதை இப்பவே கிளியர் பண்ணிடுறேன். எப்பா சீக்கிரம் சரி பண்ணுப்பா. ஏப்பா இவ்வளவு நேரம் எடுத்துக்கிற? ஹலோ, யார் பேசுறீங்க? அடடடடட, இதோ இப்ப வந்துடுறேன், வந்துடுறேன். எப்பா நான் கான்ட்ராக்டர் பூராப்பா, நீ எனக்கே டிம்கி குடுக்குறியா? இப்படி பாதிலேயே விட்டுட்டு போனா என்ன அர்த்தம்? அட இருங்க சார், நான் வந்துடுறேன். என்ன பிரச்சனை? டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துடுறேன். மெயின்டெனன்ஸ் பையன் வேலைய பாதிலேயே விட்டுட்டு போயிட்டான். சாப்பா என்ன வெயிலு. போய் குளிச்சுட்டா எல்லாம் சரியாயிடும். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. பட என்னையா இது? குளிச்சிட்டு இருக்கும் போது தண்ணி பாதியில நின்னு போச்சு. ராமு, குழாயில தண்ணி வர மாட்டேங்குது. என்னாச்சுன்னு தெரியல சார். இப்பவே நான் யாரையாச்சும் கூப்பிடுறேன் சார். நீங்க யாரு? உங்க முதலாளி பாத்ரூம்குள்ள போய் மாட்டிக்கிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். பாதி குளியல்ல அப்படியே நிக்கிறாராமே. அவருக்கு தான் வேலை செய்யறதுக்காக வந்திருக்கேன். என்னோட பேரு பிளம்பர் சுக்கீரா. அட என்னையா இது? எதுவா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா செஞ்சு முடிக்கிறியா? இன்னைக்கு வேலை முடிஞ்சது. அப்புறம் மிச்சமுள்ள வேலைய நாளைக்கு வந்து செய்யறேன். என்ன? யோ, என்ன மாட்டி விட்டுட்டு நீ எங்கேயா போற? இன்னைக்கு எனக்கு வேலை செய்யற மூடு சுத்தமா இல்ல. மிச்சத்தை நாளைக்கு வந்து செய்யறேன், நீங்க கவலைப்படாதீங்க. என்னது மூடு இல்லையா? சரி வரட்டுமா? அட ஒரு காலையில இருந்து இன்னைக்கு நேரமே சரியில்லை. லிஃப்ட் பாத்ரூம்னு ஒரே தலைவலியா போச்சு. ஐயா இது என்னையா புது பிரச்சனை? வீடே இருட்டாயிடுச்சு. ராமு, ராமு காப்பாத்து. ராமு உனக்கு என்னடா ஆச்சு? பூதம், பூதம். யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. பூதம் இல்ல, பூதம் பாஸ்னு சொல்லு. மன்னிச்சிருங்க பூதம் பாஸ், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இப்போ உன்னை நாங்க தலைகீழா தொங்க விட போறோம். என்ன செஞ்ச? எதுக்காக என்ன இப்படி பண்றீங்க? ஏன்னா இதுக்கு தான் நீ சரிப்பட்டு வருவ. இப்ப சொல்றேன் இரு. இங்க பாத்தியா, குழந்தைங்க விளையாடுற பார்க்கோட வேலையை நீ பாதியிலேயே நிறுத்தி வச்சிருக்க. ஏன்னா ஷாப்பிங் மால் கட்டுறதுனால உனக்கு பெரிய அளவுல லாபம் கிடைக்கும், அப்படிதானே? ஆனா நான் தான் வேலையை முடிச்சு கொடுக்கறேன்னு சொல்லிட்டேன்ல. நீ நேரா இருந்தா புரியலன்னு தான் தலைகீழா தொங்க விட்டுருக்க. பார்க் வேலை எப்படி இருக்குன்னு பாரு. லாபம் அதிகமா கிடைக்குதுன்னா ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை எடுத்துருவியா நீ? பசங்களுக்கு கோடை விடுமுறை வந்துருச்சு, ஆனா பசங்களுக்கு விளையாடுறதுக்கு பார்க் இல்ல. அதுவும் இல்லாம நீ இந்த வேலையை போன வருஷமே முடிச்சிருக்க வேண்டியது. பூலோகத்துல இருக்கிற நீங்க எல்லாம் எதுக்குமே வேலைக்காக மாட்டீங்க. பூதலோகத்துக்கு கொண்டு போய் ட்ரைனிங் கொடுத்தாதான் சரிப்பட்டு வருவீங்க. அதனால மரியாதையா எங்க கூட வா. இல்ல தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. என்ன விட்டுருங்க பூதம் பாஸ். நான் புரிஞ்சுக்கிட்டேன், என் தவறு என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் இந்த பார்க்க ஒரே வாரத்துல முடிச்சு கொடுத்துறேங்க. கண்டிப்பா முடிச்சிடுறேன்.
அப்படியா? பார்க்க கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி பழைய மாதிரி தான் பண்ணுவியா? இல்ல 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 நான் பண்ண மாட்டேன். இந்த நிமிஷத்துல இருந்து நான் முழுசா திருத்திட்டேன். ஒரு வேலையை எடுத்தா அதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் இன்னொரு வேலையை எடுப்பேன். தப்ப புரிஞ்சுக்கிட்டேங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. குட். இனிமே உன்னுடைய எந்த வேலையிலயாவது பிரச்சனை வந்துச்சு அப்புறம் நீ நேரா பூதலோகத்துக்கு தான் வருவ. புரிஞ்சுதா? புரிஞ்சிடுச்சு. குழந்தைங்களோட பார்க் வேலையை முடிக்காம நான் எந்த வேலையும் எடுக்க மாட்டேங்க. என்ன விட்டுருங்க, நான் போறேங்க. பாஸ், இன்னைக்கு எங்களோட ஃபிட்னஸ் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு இல்லையா? உங்க 2 பேரோட ஃபிட்னஸ பார்த்து நான் இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். இப்போ நீங்க 2 பேரும் பூதலோகத்தை 10 ரவுண்டு சுத்தி தான் ஆகணும். என்ன? ஆமா, உங்க ஃபிட்னஸ் நல்லா தான் இருக்கு. ஆனா நீங்க இன்னும் முயற்சி பண்ணலாம். இன்னொரு வாட்டி நல்லா யோசிச்சு சொல்லுங்க பூதம் பாஸ். நாங்க 2 பேரும் உண்மையாவே ஃபிட்டா தான் இருக்கோம்.